Hi students, இது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எஜுபோர்ட் சேனல். இந்த வீடியோவில் நாம அவ்லி ஸ்டோரியோட பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். In the beginning, Owlie had to be forced to eat. ஸோ பிகினிங்கில் ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, அவுலியை வந்துட்டு மின்ஸ்டு மீட்டை எடுத்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதோட த்ரோட்டில் வந்துட்டு உள்ளே தள்ளுற மாதிரி இருந்தது. தட் வாஸ் மாம்ஸ் ஜாப். அதுதான் அவங்க அம்மாவோட வேலையும் கூட. But Owlie soon realized that if a hand came towards her, it meant food. Her mouth would open automatically and her beak would snap around what was offered. ஸோ இப்போ லேட்டராக என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, கை வந்து அதோட பீக்கு கிட்ட வந்தது அப்படின்னா அது ஃபுட் ஆஃபர் பண்ணுறதுக்கு தான் வராங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி நல்லா சாப்பிட்டுது. Only Owlie found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. ஸோ அவுலிக்கு வந்துட்டு யார் எப்போ கை கொண்டு வந்தாலும் அது ஃபுட்டு கொடுக்குறதுக்கு தான் நினச்சிக்கிச்சு. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணும், பெக் பண்ணி விட்றாது, அதை கொத்திடும். ஸோ திஸ் மீட் லாட்ஸ் ஆஃப் பிட்டன் ஃபிங்கர்ஸ் ஃபார் பயல் அண்ட் ஹர் மதர். ஸோ பிட்டன் அது கொத்துறது, கடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பயலோட அம்மாவுக்கும் பயலுக்கும் கையில் வந்துட்டு நிறைய காயங்கள் வந்து இந்த அவுல் கொத்துறதுனால காயமாக வந்துட்டு இருக்கும். Reading up more about owls and their habits, Payal discovered that Owlie was a spotted owlet. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பயல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவுளை பற்றி அதோட ஹேபிட்டை பற்றிலாம் படிக்க ஆரம்பித்தா. அப்போ தான் வந்துட்டு பயலுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு கண்டுபிடிச்சா. இது வந்துட்டு ஸ்பாட்டட் அவுலெட். இது வந்து ஒரு வெரைட்டி அவுல்லே வந்துட்டு இது ஒரு வெரைட்டி ஸ்பாட்டட் அவுலெட் அப்படின்றது. ஸோ அது எப்படி இருக்குன்னா புள்ளி புள்ளியாக வந்துட்டு இருக்கும் அது உடம்புல வந்து. ஷி ஹேட் த டிப்பிக்கல் கிரே ப்ரௌன் கோட் ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட் the pale face, yellow eyes and the white neckband which looked like a ribbon. பயல் டிசைடட். ஸோ கிரே ப்ரௌன் வந்துட்டு இருக்கும் அதோட உடம்புல வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்து ஹெவியாக ஒயிட் கலரில் வந்துட்டு புள்ளி புள்ளியாக இருக்கும். அதோட ஃபேஸ் வந்து பேல் கலரில் இருக்கும். ஐஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதோட கழுத்தை சுற்றி ஒரு ஒயிட் கலரில் நெக் பேண்ட் மாதிரி வந்துட்டு இருக்கும். அதாவது ரிப்பனை கட்டி வச்ச மாதிரி வந்து இருக்கும் அதை நெக்கில் சுற்றி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பாட்டட் அவுலட் அப்படின்னு வந்து இவ டிசைட் பண்ணிட்டா. சூன் பயல் டுக் ஓவர் த ஜாப் ஆஃப் லுக்கிங் ஆஃப்டர் அவுலி. ஸோ என்ன, அதை ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டா. அந்த அவுலியை பார்க்குறது வந்துட்டு ஒரு வேலையாகவே வந்து வச்சுருக்கான். ஷீ saw that the cage was cleaned every day. She filled the water bowl. Once Owlie began to eat by herself, Payal too could feed her. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கேஜை வந்துட்டு க்ளீன் பண்ணுறது, தண்ணி ரொப்பி வைக்கிறது, இதெல்லாமே இவளோட வேலை தான். அதுக்கப்புறமா அந்த அவுல் வந்துட்டு தானாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் பயலும் வந்துட்டு ஊட்டி விடுவா. ஷீ லவ்ட் த வே Owlie took a piece of raw meat from her hand during the day. பயல் kept the cage covered. ஸோ என்ன ஆகுது, அவளுக்கு வந்து பயலுக்கு வந்து ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அந்த அவுளி வந்து அவளோட கையிலேருந்து அந்த மீட் எடுத்து சாப்பிட்ற அந்த விஷயம் வந்து அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ டே டைமில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கேஜை வந்து மூடியே வச்சுருப்பாங்க. owls are night birds. ஸோ தே ஸ்லெப்ட் டியூரிங் த டே. ஸோ அவுல்ஸ் எல்லாமே வந்துட்டு நைட் பேர்ட்ஸ். அதாவது நைட்டில் தான் அது வந்துட்டு கண்ணு முழிச்சிருக்கும். டே டைமில் ஃபுல்லாக தூங்கும். கண்ணால் டே டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதோட கேஜை வந்து க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருப்பாங்க. அட் நைட் வென் owls are active, Payal took off the cover. They had decided that they would let Owlie fly away once she had grown bigger. ஸோ அந்த கவர் வந்துட்டு என்ன பண்ணுறா, நைட் டைமில் எடுத்து விட்டுறாங்க. அவுல் வந்து பெருசானதுக்கப்புறமா, அந்த அவுளி பெருசானதுக்கப்புறமா இது பறந்து போயிடும் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க. பட் தட் மீன்ட் தட் ஷீ ஹேட் to learn to fly. To do that, Owlie had to be in a closed room. ஸோ என்ன பண்ணுறாங்க, அப்போ அது பறக்க தெரிஞ்சால் தானே அது வந்து பெருசானாலும் பறக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கேஜ்லேருந்து வெளில எடுத்து ஒரு ரூம்குள்ளே விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. க்ளோஸ்டு ரூம்குள்ளே விட்டால் அது இங்கேயும் அங்கேயுமா பறந்து அந்த ரூம்குள்ளே இருக்கும். ஸோ அந்த அவுல் வந்துட்டு பறக்கிறதுக்கு கற்றுக்கும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆஃப்டர் மச் டிஸ்கஷன் Owlie's cage was shifted to the library. ஸோ நிறைய டிஸ்கஷனுக்கு அடுத்தது அவுலியோட அந்த கேஜை எடுத்துக்கொண்டே போய் எங்கே வைக்கிறாங்க, ஒரு லைப்ரரி ரூமில் வந்துட்டு வைக்கிறாங்க. It was a lovely room with 2 doors, one which led to the rest of the house and the other that opened into the garden. ஸோ அந்த ரூமில் ஒரு டோர் வந்து ஹவுஸ்குள்ளேயும் வர மாதிரி இருக்கும், இன்னொரு டோர் வந்து கார்டனுக்கு போகிற மாதிரி இருக்கும். It was also Payal's favorite room. ஸோ இந்த ரூம் வந்துட்டு பயலோட ஃபேவரட் ரூம் கூட. It had tall bookshelves and she spent hours there
reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ரூமில் வந்துட்டு பெரிய புக் ஷெல்ஸ்லாம் வந்துட்டு இருக்குமா, அங்கே நிறைய டைம் வந்துட்டு அவள் ரீட் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாள் பயல் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஒரு வேஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, பொருட்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாமே கூட அங்கே வந்துட்டு வச்சுருப்பாங்களா அந்த புக் ஷெல்ஸில். Her mother loved pretty things and displayed them here along with the books. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே, அழகான திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு அந்த புக்ஸோட அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்களா, பக்கத்தில் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ தேர் வேர் பியூட்டிஃபுல் பீசஸ் ஆஃப் பாட்டரி டால்ஸ் ஃப்ரம் wherever they had travelled, and of course wooden and clay animals and birds from all around the world. ஸோ இவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ, ஸோ அங்கெல்லாம் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குறாங்களோ, அதாவது உட்டன் திங்ஸாக இருக்கட்டும், ஒரு களிமண்ணில் செஞ்ச அதாவது கிளே அனிமல்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் பாட்ரி டால்ஸ், இந்த மாதிரி என்னென்ன வாங்குறாங்களோ அது எல்லாமே வந்துட்டு அங்கே தான் வந்து வைப்பாங்களாம். ஒன்ஸ் Owlie வாஸ் மூவ் டு த லைப்ரரி, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வேர் லேட் டவுன் ஃபார் எவ்ரி ஒன் இன் த ஹவுஸ். ஸோ அவள் வந்துட்டு லைப்ரரியில் மூவ் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் வந்து போட்டாங்க. என்ன, த 2 doors வேர் நெவர் டு பி லெஃப்ட் ஓப்பன், நாட் அட் நைட், நாட் இன் த டே. ஸோ பகல்னு இல்லை, இரவுன்னு இல்லை, இந்த 2 டோருமே எப்போவுமே வந்துட்டு ஓப்பனாக இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டு ஒரு ரூல்ஸை வந்து போட்டாங்க. எவ்ரி நைட் பயல் வுட் லீவ் த கேஜ் டோர் ஓப்பன் அண்ட் புட் அ பிளேட் ஆஃப் மீன்ஸ் மீட் ஆன் டாப் ஆஃப் த கேஜ். ஸோ ஒவ்வொரு நைட்டுமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோரை வந்துட்டு கேஜோட டோரை ஓப்பனாக வச்சுட்டு பிளேட்டில் வந்துட்டு அந்த மீன்ஸ் மீட்டை வந்துட்டு கேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சுருவாங்களாம். திஸ் வாஸ் ஸோ தட் வென் Owlie ஃப்ளீ அவுட் ஆஃப் ஹர் கேஜ் ஷீ குட் ஆல்சோ லேர்ன் டு ஃபைண்ட் ஹர் ஃபுட். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த அவுல் வந்து பறக்க கற்றுக்கும். செகண்ட் திங், அதோட ஃபுட் எங்கே இருக்குன்றதை ஃபைண்ட் பண்ணி சாப்பிட்றதுக்காகவும் பயல் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்களாம். Initially, Payal would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. ஸோ என்ன பண்ணுவா, எப்போதுமே காலையில் வந்துட்டு அந்த கேஜில் வந்துட்டு எட்டி பார்த்து ஹலோ சொல்லிட்டு தான் வந்து ஸ்கூலுக்கு போவா. She would always find Owlie on her perch inside the cage, though the cage door was still open. என்னதான் வந்து கேஜோட டோர் வந்து ஓப்பனாக இருந்தாலும் அது வந்து அந்த கேஜுக்குள்ளே இருக்க அந்த உட்கார இடத்துல தான் வந்து படுத்துருக்குமா. ஈவன் அந்த ரூமுக்குள்ளே எங்கேயுமே ஃப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பயல் நியூ Owlie வாஸ் ஃப்ளையிங் பிகாஸ் ஷீ ஃபவுண்ட் பிட்ஸ் ஆஃப் மீட் ஆல் ஓவர் த ரூம். பட் பயலுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியும், Owlie வந்து பறக்குது, ஏன்னா அதோட உணவை கண்டுபிடிக்கிறதுக்காக அது கேஜுக்கு மேலே போய் தான் ஆகணும், அதனால் அது பறந்து போய் உணவை கண்டுபிடிச்சி சாப்பிடுதுன்னு அவளுக்கு தெரியும். ஆஃப்டர் சம் டைம் பயல் ஸ்டாப் ஷட்டிங் த கேஜ் டோர் ஈவன் டியூரிங் த டே. ஆஃப்டர் சம் டைம் பயல் என்ன பண்ணிடுறா, டே டைமில் கூட கதவை அந்த கேஜோட டோரை சாத்துறத ஸ்டாப் பண்ணிடுறா. ஆஃப்டர் ஆல் பீப்புள் செல்டம் வென்ட் இன் டு தட் ரூம் ஆல் டே அண்ட் Owlie வாஸ் ஆல்வேஸ் asleep, so there seemed little point. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரேராக பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த Owlie பார்க்குறதுக்காக வருவாங்க டே டைமில் அந்த ரூமுக்கு. பட் என்னாகும், அந்த Owl வந்துட்டு எப்போதுமே தூங்கிட்டே தான் இருக்கும். எவ்ரி டே when Payal came back from school, the first thing she did was to peep into the library. ஸோ அவள் எப்போதுமே ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த லைப்ரரியை எட்டி பார்க்குறது. பீப்னா எட்டி பார்க்குறது, ஒரு சின்ன ஹோல் வழியாக எட்டி பார்க்குறது. யூஸ்வலி she would find Owlie fast asleep on her perch. ஸோ எப்போதுமே வந்துட்டு அந்த Owl என்ன பண்ணும், அந்த பர்ச்சில் வந்துட்டு படுத்து தூங்கிட்டே தான் இருக்கும். பட் டுடே இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இன்றைக்கி சின்னதாக வந்துட்டு எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. த கேஜ் வாஸ் எம்டி அண்ட் தெர் வாஸ் நோ சைன் ஆஃப் Owlie. எப்போதுமே அந்த கேஜுக்குள்ளே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் இன்றைக்கி அந்த கேஜுக்குள்ளே அந்த Owlie வந்து காணா, அது இருக்கிற மாதிரியான ஒரு அறிகுறியுமே இல்லை. அண்ட் த டோர் டு த கார்டன் வாஸ் ஓப்பன். மாம் பயல் ஹால். ஸோ என்ன பண்ணா அப்படின்னா அந்த கார்டனுக்கு போகக்கூடிய அந்த கதவு வந்து திறந்துருக்கு. அவள் வந்துட்டு பயல் வந்து அம்மா அப்படின்னு வந்துட்டு கத்துறா. Who left the garden door open? How will we find Owlie now? Don't panic, said mom. ஸோ யார் வந்துட்டு இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சா, கார்டன் டோரை, நம்ம எப்படி இப்போ Owlie வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போது டோன்ட் பேனிக், பதற்றம் அடையாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஷீ மஸ்ட் பி சம்வேர் அரவுண்ட், அது கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஷட்
the garden door and looked in every corner of the room, behind doors, on top of the tall bookshelves, in every nook and cranny. No Owlie. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த புக் ஷெல்ஃப்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி இந்த ரூமோட எல்லா சைட்லேயும் எல்லா இடத்துலையுமே வந்து தேடிட்டாங்க, மூளை முடுக்கெல்லாம் தேடிட்டாங்க. பட் Owlie வந்துட்டு இல்லை. Tears ran down Pile's cheeks. They had wanted Owlie to fly away, but not so soon. ஸோ அவளோட பயல் வந்துட்டு என்ன பண்ணுறா, அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வலிஞ்சு ஓடுது அவளுக்கு. அவங்களுக்கு வந்து அவள் வந்து பறக்கணும்னு தான் ஆசை, Owlie வந்து பறக்கணும்னு ஆசை. பட் இவ்வளோ சீக்கிரமாக இல்லை. She was still so small. How would she hunt for her food? ஸோ அந்த Owlie அப்படின்றது ரொம்ப குட்டியாக இருக்குது, பேபி அவளாக இருக்குது. அதால் உணவு கூட தேடக்கூட முடியாது அப்படின்றதுனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. What if a kite or eagle swooped down on her? Finally, Mom said, well, now Owlie has gone. We may as well leave the doors open and air the room. Wiping her tears, Pyle threw open the doors to the room. She hoped secretly that Owlie would come in if the doors were kept open. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை பட்டமோ இல்லை பருந்தோ வந்துட்டு அதை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டா என்ன பண்ணுறது? ஸ்விப்ட் டவுன் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஃபோர்ஸாக அதை கீழே போட்டு தள்ளுறது. எதுக்கு? ஈகிள்னா அதை வந்து பிடிச்சி சாப்பிட்ரும் இல்லையா? ஸோ அதனால். இல்லை கைட் வந்துட்டு அதை என்ன பண்ணும், கீழே பிடிச்சி தள்ளி விட்ரும், அது குட்டியாக இருக்கிறதுனால பறக்கிறப்போ. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே, இப்போ Owlie வந்து போயிடுச்சு, நம்ம இனிமேல் இந்த ரூமோட கதவை எல்லாத்தையுமே ஓப்பனாக வச்சிடலாம், காற்றோட்டமாக வந்துட்டு இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. உடனே அவள் வந்து கண்ணெல்லாம் தொடச்சிட்டு Pyle என்ன பண்ணுறா, அந்த டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறான். பட் அவளுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ஒரு ஹோப் வந்துட்டு, ரகசியமாக அவளுக்கு வந்து ஒரு ஹோப் வச்சுருக்கா. என்ன அப்படின்னா, கண்டிப்பாக Owlie வந்து திரும்ப வரும், ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா வெளில பறந்து போயிருந்துச்சுன்னா திரும்ப உள்ளே வரும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஹோப் வந்துட்டு இருக்குது. Mom left the room to go do her afternoon errands. ஸோ மாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ரூமை விட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் எரான்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு ஷார்ட் ஜேர்னி, பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வர மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. when she came back a couple of hours later, Pyle was sitting gazing mournfully at Owlie's cage. பயலோட அம்மா வந்து 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்க்குறப்போ பயல் எப்படி உட்காந்துருந்தா அப்படின்னா, அந்த கூண்டையே வந்துட்டு சோகமாக உத்து பார்த்துட்டே உட்காந்துருந்தா. கேசிங் அப்படின்றது என்னது, ஒரே இடத்த உத்து பார்த்துட்டே இருக்கிறது. why don't you find yourself a good book to read? Mom asked. ஸோ அம்மா இப்போ என்ன கேட்குறாங்க, பயலை பார்த்து, நீயே வந்துட்டு நல்ல புக் ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. she knew that reading a book was the only way Pyle would cheer up. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் புக் ரீட் பண்ணுறது மட்டும்தான் அவளை வந்துட்டு சந்தோஷமாக்கும் அப்படின்றது. when Pyle was sad, she always read. ஸோ Pyle எப்போல்லாம் சோகமாக இருக்காளோ அவள் என்ன பண்ணுவா, புக் ரீட் பண்ணுவா. ஸோ அம்மா இப்படி சொன்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே sighed Pyle and started looking for a book she had not read. ஸோ sighed அப்படின்றது வந்துட்டு என்னது, பெருமூச்சு விடுவோம் இல்லையா, பெருமூச்சு விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்த புக் ரீட் பண்ணலையோ அந்த புக்கை வந்துட்டு தேடுறதுக்காக போகிறாங்க. she noticed a curio on a shelf that she had never noticed before. ஸோ அப்படி புக்கு தேடும் போது அந்த ஷெல்ஃபில் ஒரு கியூரியோ வந்துட்டு பார்க்குறாங்க. கியூரியோனா என்ன, அருங்கலை பொருள். ஒரு ஸ்டாச்சு மாதிரிலாம் நம்ம வீட்டில் வாங்கி வைப்போம் இல்லையா, சின்ன சின்னதாக, அதுதான் வந்துட்டு கியூரியோ. ஆல்ரெடி அவங்க அம்மா வந்துட்டு நிறைய எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அந்த மாதிரியான ஸ்டாச்சு, பாட்ரி திங்ஸ் இதெல்லாமே கலெக்ட் பண்ணி புக் ஷெல்ஸில் வைப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி இப்போ கியூரியோன்றது ஒன்று. ஸோ இப்போ அந்த கியூரியோ பார்க்குறா. ஹலோ, வேர் டிட் திஸ் ஒன் கம் ஃப்ரம்? ஷீ வாண்டட். அவள் என்ன மனவரா, இந்த ஒன்று எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு டவுட் வருது. வேர் டிட் ஹர் மதர் கெட் தி அவுல் ஃப்ரம்? ஸோ அம்மா இந்த அவுலை எங்கேருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறான். she was about to pick it up when the curio opened one eye. ஸோ அந்த அந்த கியூரியோ இருக்கு இல்லையா, அதை வந்து எடுக்கும்போது அது ஒரு கண் வந்து திறக்குது. ஸோ அருங்கலை பொருள், ஒரு ஸ்டாச்சுனா எப்படி கண்ணை திறக்கும், ஸோ ஆனால் அவள் எடுக்கும்போது ஒரு கண் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ அவளுக்கு என்ன தோணுது, இட் வாஸ் Owlie pretending to be a curio. Mom bawled Pyle. ஸோ அவளுக்கு வந்துட்டு என்ன தோணுச்சு, இது வந்துட்டு Owlie தான், இது வந்துட்டு கியூரியோ மாதிரி நடிக்குது அப்படின்னு சொல்லி அம்மா அப்படின்னு வந்து கத்ரா. பயல் வந்து ஷீ இஸ் பேக், அது வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி கத்ரா. டோன்ட் யூ எவர் கிவ் மீ அ ஃப்ரைட் லைக் தட் அகெயின், ஷீ ஸ்கோல்டட் தி owl as she put her back in her cage. ஸோ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அதை திட்டிக்கிட்டே என்னை இந்த மாதிரி திரும்ப பயமுடுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கேஜில் விடுறாங்க. Pyle swore later that Owlie winked back at her. She probably
ஷீ ப்ராபப்ளி டெட். ஸோ பயல் வந்து சத்தியமாக என்ன பண்ணுறா, அந்த அவுளி வந்து கண்ணு சிமிட்டினதை பார்த்துருக்கா, திரும்ப வந்துட்டு அது மாதிரி பண்ணுது, கண் சிமிட்டுறதை வந்துட்டு பண்ணுது. ஸோ இவ ஆல்ரெடி வந்துட்டு செத்து போன மாதிரி ப்ரிட்டன் பண்ணவ தானே அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு பயல் வந்து திங்க் பண்ணுறா. ஸோ அது மாதிரி இது திரும்பவும் பண்ணியிருக்கு. ஸோ அவுளி எங்கேயுமே போகலை, அது வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு, அந்த லைப்ரரி ரூமில் தான் வந்துட்டு இருந்திருக்கு. அதை அவங்க சரியாக நோட்டீஸ் பண்ணாமல் பயந்துருக்காங்க. இப்போது அவுளி திரும்ப வந்துருச்சுன்னு பயலும் அவங்க அம்மாவும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடராக யார் எழுதுனாங்க அப்படின்னா விஜயா கோஸ் அப்படின்ற ரைட்டர் தான் வந்து எழுதியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.